ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். எந்த சாபத்தால ஒரு பெண் அவர்கள் காலத்துக்கு முன்பே, அதாவது இளம் வயதிலேயே விதவியாகிறாங்க? நிறைய பேர் இளம் வயதிலேயே விதவியாகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். விஷ்ணு பகவானுடைய மிகப்பெரிய பக்தர் தேவரிஷி முனி வானத்தில் பயணிச்ச போது பூமியை பார்க்கிறாரு. 4-5 பெண்கள், அதுவும் இளம் பெண்கள் பூ பறிக்கிறாங்க. அப்ப ஒரு பெண் மட்டும் விதவி குலத்துல இருக்கா. அதுவும் அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமற்றதா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப துன்பப்படுறா. இப்ப இதை பார்த்த முனிவருக்கு ரொம்ப மனம் வருந்துறாரு. இப்ப நேரா அவரு யமதர்மராஜா விட்டு போறாரு. ஒருவருடைய பாவங்கள் மற்றும் புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டிக்கக்கூடிய கடவுள் யமராஜ் அமர்ந்திருக்காரு. இப்ப அவர் கூட சித்திரகுப்தரும் மற்ற காவலர்களும் அமர்ந்திருக்காங்க. அந்த முனிவர் யமராஜா விட்டு போயிட்டு நிக்கிறாரு. இப்ப யமராஜா அந்த முனிவரை பார்த்து கேட்கிறாரு, முனிவரே, உங்களுடைய முகத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். என்னன்னு கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த முனிவரும், தர்மராஜ், இன்னைக்கு பூமியை சுத்தி வரும்போது ஒரு முக்கியமான நிகழ்வை பார்த்தேன். அதாவது 4-5 பெண்கள் பூ பறிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெண் மட்டும் விதவை குலத்துல இருந்தா. அவருடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியற்றதா இருந்தது. அவர் ரொம்ப துன்பத்துல ஆழ்ந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க சொல்லி அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அதாவது அவ இளமையும் பொறுத்திலே இருக்கா. அதாவது அவருடைய காலத்துக்கு முன்பே அவ தன்னுடைய கணவரை இழந்து அவ விதவையாகிறா. மேலும் அவ வாழ்க்கை முழுவதும் துன்பகரமான வாழ்க்கையை வாழ்றா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதோடு என்னுடைய இரண்டாவது கேள்வி, ஒரு பெண் என்ன பாவத்தால வாழ்க்கையில ஒருபோதும் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லாத பெண் யார்? மூன்றாவது கேள்வி, ஒரு பெண் தனது கணவரை எப்படி பாதுகாக்க முடியும், அவர் எப்படி துணையா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அதை கேட்ட யமராஜா, ஓ முனிவரே, நீ கேட்க இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு கதை மூலமா நான் விளக்குறேன். இந்த கதையை முதலிருந்து கடைசி வரையும் கேளுங்க. இது அனைவருக்குமான கதை. அனைத்து மனிதர்களும் இந்த கதையை கேட்டா பலனளிக்கும். அதே சமயம் பாதி வரை நிறுத்த வேண்டாம். அரைகுறை அறிவு ஆபத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய கதையை தொடங்குறாரு. பழங்காலத்துல ஒரு நாட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கா. அந்த வேலைக்காரனுடைய மனைவி ரொம்ப அழகானவ, அறிவானவ, ஒழுக்கமுள்ளவ. அவ தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையுமே திரும்பி கூட மோத்த கூட பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஒழுக்கமா இருக்கா. நல்லெண்ணத்தோடு அவ வாழ்ந்து இருக்கா. இப்ப கணவனை தவிர வேற எந்த ஆண்களையும் திரும்பி கூட பார்க்கல, நிமிந்து கூட பார்க்கல. அந்த அளவுக்கு அந்த பெண் ஒழுக்கமானவளா பத்னியா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது. இது மட்டும் இல்லாம அந்த செய்தி அந்த நாடு முழுவதும் வேகமா பரவுது. இப்ப இந்த செய்தி அந்த நாட்டு ராஜாவுக்கு எட்டுது. உடனடியா நான் அந்த வேலைக்காரனை பார்க்கணும், உடனே அந்த வேலைக்காரனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ராஜா உத்தரவுறாரு. இப்ப காவலர்களும் அந்த வேலைக்காரனை ராஜாவிடம் அழைச்சு வராங்க. வேலைக்காரனை பார்த்து, ஒரு வேலைக்காரனே, உடைய மனைவி ஒழுக்கமானவளா, நல்லவளா, நாடு முழுவதும் பேசிக்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், ஆமா மகாராஜா, என்னுடைய மனைவிய நான் முழுமையா நம்புறேன். அவ நல்லொழுக்கம் உள்ளவ, ரொம்ப அமைதியானவ, ஊர் மக்கள் சொல்றது அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ராஜாவோட அமைச்சரவையில ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த அமைச்சர் குறியிட்டு, இல்ல ராஜா, இதை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். எந்த ஒரு பெண்ணும் 100% ஒழுக்கமா இருக்க முடியாது. இது சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ராஜா வேலைக்காரனை பார்த்து, நீ எப்படி உடைய மனைவியை 100% ஒழுக்கமானவ அப்படின்னு சொல்ற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எந்த ஆதாரத்தோட நீ நினைக்கிற அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. இப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், என்னுடைய மனைவிய நான் திருமணம் செய்யும் போது அவ வரதட்சணையா பட்டாவும் கொஞ்சம் நகைகளையும் எட்டு வந்தா. ஆனா அவ கடைசி வரலையும் அதை ரெண்டையுமே தொலைக்காம, ரெண்டும் தன் கையை விட்டு போகாம அவ பாத்துக்கிட்டா. இதன் மூலமே அவளுடைய ஒழுக்கம், நல்லிணக்கம் எனக்கு புரியுது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு, இல்ல மகாராஜா, இது அத்தனையும் பொய், இதை நான் பொய்யை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ராஜா வேலைக்காரனை பார்த்து கேட்கிறாரு, சரி, இந்த வழக்குல உடைய மனைவி தப்பானவள்னு நிரூபிச்சா என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. அப்ப வேலைக்காரன் சொல்றான், ஆமா மகாராஜா, நான் சொல்லுது பொய்னா எனக்கு மரண தண்டனை கிடைக்கும். அதே நேரத்துல அது உண்மை அப்படின்னா அந்த அமைச்சருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த அமைச்சரும் சரி அப்படின்னும், நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் நானும் ஏத்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை நிரூபிக்க அமைச்சருக்கு 10 நாள் கெடு கொடுக்குறாங்க. இப்ப நேரா அமைச்சர் வேற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க ஒரு சூனியக்காரி இருக்கா. இப்ப அந்த சூனியக்காரிடம் போயிட்டு, எனக்கு ஒரு பெரிய உதவி வேணும், இந்த வேலைக்காரனுடைய மனைவிட்ட நீ நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றா, அந்த வேலைக்காரனுடைய மனைவிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் நட்பு வச்சுக்க முடியாது, நீ சாதாரண நினைக்காத, இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றா. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், அவள்கிட்ட 2 விஷயம் இருக்கு, அந்த 2 விஷயத்த நீ கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கொண்டு வந்தா உனக்கு எவ்வளவு செல்வனாலும், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த சூனியக்காரிக்கும் பேராசை வந்துருச்சு. உடனே அவளும் சம்மதிக்கிறா. இப்பதான் அவளுடைய உடையெல்லாம் மாத்திக்கிட்டு அந்த வேலைக்காரனுடைய வீட்டுக்கு அவ போறா. வேலைக்காரனுடைய மனைவி வீட்டுல உட்கார்ந்துருக்கா. சூனியக்காரி பாக்கிறதுக்கு சாதாரண ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி அழகா போறா. இப்ப வேலைக்காரனுடைய மனைவிட்டு போயிட்டு, நான் உன்னுடைய கணவருடைய அத்தை அப்படின்னு அவள் சொல்றா. நான் இதுவரையும் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு வேலைக்காரனுடைய மனைவி சொல்றா. இல்ல இல்ல, நான் சின்ன வயசுலயே போயிட்டேன், அதனால என்னை யாருக்கும் தெரியல,
உன்னுடைய கணவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இப்ப அவளுடைய கணவரோ 10 நாளும் அரண்மனையிலே இருக்காரு. இப்ப அதனால இவளுக்கு எதுவும் புரியல. சரி அப்படின்னு அவளும் அத்தையை ஏத்துக்கிறா. இப்ப அந்த சூனியக்காரி அந்த வேலைக்காரனுடைய மனைவியோட அவ தங்கியிருக்கா. இப்ப அவளை நல்லாவே பாத்துக்கிறா, நல்லாவே பழகுறா. அந்த சூனியக்காரிய அத்தை அத்தை அப்படின்னு அந்த வேலைக்காரனுடைய மனைவியும் கூப்பிடுறா. இப்ப ஒரு சமயம் வீட்டுல விளைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்காரனுடைய மனைவி குளிச்சிட்டு இருக்கா. அந்த சூனியக்காரி வேலைக்காரனுடைய மனைவி இடுப்ப தேய்க்கிறா. இப்ப தேய்ச்சோடனே அதெல்லாம் பண்ண வேணாத்த, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவ மறுக்கிறா. ஆனாலும் சூனியக்காரி சொல்றா, என்னுடைய மகளை விட நீ ரொம்ப அழகா இருக்க, அதே சமயம் நான் உன்னை விட வயசு மூத்தவங்க, அனுபவம் அதிகம், இப்படி தேய்ச்சாதான் உங்களுடைய ஆயுசு கட்டி உன்னுடைய கணவருடைய ஆயுசு கட்டி உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அதனால தேய்ச்சி விடுறா. இப்ப வேலைக்காரனுடைய மனைவி ஒரே குழப்பமடைகிறா. சரி அப்படின்னு சம்மதிக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, அவளுடைய எல்லா பகுதியும் தேய்ச்சி விடுறா. இப்ப அவளுடைய அந்தரங்க பகுதிக்கு அடியில வேலைக்காரனுடைய மனைவிக்கு ஒரு மச்சம் இருக்கு. அதை அந்த சூனியக்காரி பாத்துடுறா. மறுநாள் வேலைக்காரனுடைய வீட்டுல இருந்து பட்டாவும் துணியும் தங்கங்களையும் திருடிட்டு ஓடிடுறா. இப்ப நேரா போயிட்டு அந்த மந்திரியிடம் நீ சொன்ன வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறா. அதாவது சேரி இருக்கு, அந்த பட்டா, அந்த தங்கம் இருக்கு. இப்ப அந்த அமைச்சரும் அதை நேரா வாங்கிட்டு நேரா அரண்மனைக்கு போறாரு. இப்ப ராஜாவிடம், ராஜா நான் அவனுடைய மனைவி கூட 2 நாள் தங்கி இருந்தேன், 2 நாள் என் கூட இருந்தா, அதுக்கு ஆதாரம் இதோ பாருங்க அப்படின்னு அந்த புடவை, அந்த பவுனு, பட்டா எல்லாம் காமிக்கிறாரு. இப்ப இதை பார்த்து ராஜாவும் கோவப்பட்டு வேலைக்காரன் கேட்கிறா. இப்ப வேலைக்காரன் தலை குனிகிறான். மேலும் ஒரு ஆதாரம் கேட்கிறாரு. வேலைக்காரனுடைய மனைவிடம் உடல்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் அவனுடைய மனைவியோட உடம்புல தொடையில ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னும் அந்த அமைச்சர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த வேலைக்காரன் தலை குனிகிறான். அந்த வேலைக்காரனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. இப்ப 15 நாள் கழிச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை சிறையில் அடங்கி அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நாட்கள் ஓடுது, தூக்கு தண்டனை நாளும் நெருங்கிச்சு. இப்ப தூக்கு மேடைக்கு அந்த வேலைக்காரனை அழைச்சிட்டு வராங்க. இப்ப உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. இப்ப அவன் சொல்றான், ராஜா என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய மனைவியை நான் ஒரு முறை சந்திக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவனை வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாரு. இப்ப அவன் நேரா வீட்டுக்கு போறான். அவனுடைய மனைவி சந்திக்கிறான். அவனுடைய மனைவியை பார்த்து, நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, நான் உன்னை எப்படி நம்பினேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவனுடைய மனைவி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல, ஆனா யாரோ ஒரு பெண் உன்னுடைய அத்தைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, ஆனா சில விஷயங்களை என்னிடமிருந்து திருடிட்டாங்க, நம்ம வீட்டுல இருந்து சில விஷயம் திருடிட்டாங்க, இவங்க தான் என்னுடைய அடையாளத்தையும் இவங்க தான் பார்த்திருக்காங்க அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப வேலைக்காரனுக்கு எல்லாமே புரியுது. இப்ப திரும்பவும் நேரம் அரண்மனைக்கு வரான். ஆனா அன்னைக்கு தூக்கில போடாம மறுநாள் தள்ளி வச்சிடுறாங்க. இப்ப மறுநாளாவது இப்ப மறுநாள் வேலைக்காரனுடைய மனைவி ஒரு நடனமாடும் பெண்ணு மாதிரி அங்க வரா. இப்ப அவளுடைய அழகை பார்த்து ராஜாவே மயங்குறாரு. இப்ப அவ அந்த அமைச்சரவையில நடனமாட அனுமதி கேட்கிறா. ராஜாவும் அனுமதி கொடுக்குறாரு. இப்ப அந்த பெண்ணும் நடனம் ஆடுறா. அவளுடைய அழகுலயும் நடனத்திலையும் மயங்கிய ராஜா, ஏ பெண்ணு நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னும் ராஜா சொல்றாரு. இப்ப அவனுடைய மனைவி, ஓ மகாராஜா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, என்னுடைய வீட்டுல மோதிரம் காண போயிடுச்சு, அந்த திருடனை எனக்கு பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றா. உடனே அந்த திருடனை நான் பிடிச்சு கொடுப்போம் அப்படின்னும் ராஜா சொல்றாரு. அந்த திருடன் வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்காரு அப்படின்னும் அவ சொல்றா. அதுவும் இந்த அமைச்சர் தான் அப்படின்னு அமைச்சர் கையை காட்டுறா. அந்த அமைச்சரு, ஐயோ நான் திருடல, நான் அந்த பெண்ணை பார்த்து கூட இல்ல, இவரோட முகத்தை இப்பதான் நான் முதல் முறை பாக்குறேன் அப்படின்னும் அந்த அமைச்சர் சொல்றாரு. அப்பதான் வேலைக்காரன் மனைவி சொல்றா, என்னுடைய வீட்டுல இருந்து தங்கம், பவுனு, சேரி, பட்டா இதெல்லாம் எப்படி வந்தது, திருடு போயிடுச்சு அப்படின்னும் அவ சொல்றா. நான் தான் வேலைக்காரனுடைய மனைவி அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அந்த அரண்மனை அதிர்ச்சி ஆகுது. அப்ப ராஜாவை பார்த்து, இந்த அமைச்சர் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டாரு, இந்த அமைச்சர் என்ன செஞ்சாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த அமைச்சர் வீட்டுக்கு ஒரு பெண் அனுப்பினாரு. அவ ஒரு சூனியக்காரி. அவ வந்து என்னோட கணவருடைய அத்தை அப்படின்னு அவ சொன்னா. இதை நான் நம்பினேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட உடல உள்ள மச்சத்தை பார்த்தா, அது மட்டும் இல்லாம என் வீட்டுல உள்ள இந்த தங்கம் பட்டாவெல்லாம் திருடிட்டு வந்துட்டா அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அந்த ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப மந்திரியை பாக்குறாரு. மந்திரியும் உண்மையை ஒத்துக்கிறான். இப்ப மந்திரிய தூக்கிட்ட சொல்றாரு. இப்ப வேலைக்காரனை விடுதலை பண்றாரு. மேல யமராஜா இப்படி விளக்கம் வைக்கிறாரு. கடைசியில உண்மையில அந்த பெண் ராஜாவிடம் இப்படி சொல்றா, ஐயா என் கணவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, நான் என்னுடைய கணவருடைய பெயரை ஒருபோதும் என்னுடைய வாயிலிருந்து உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் யமராஜா சொல்றாரு, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய பெயரை உச்சரிக்காம இருக்காங்களோ, கூப்பிடாம இருக்காங்களோ, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நீண்ட காலம் வாழ்வாங்க. இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய 3 கேள்விக்கான விடை இதுதான் அப்படின்னும் யமராஜா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் கேள்வி, ஏன் காலத்துக்கு முன்பே இளம் வயதிலேயே பெண்கள் உதவியாகிறாங்க அப்படின்னும் அதுக்கு தன்னுடைய கணவர் பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, ஒரு பெண் வாழ்க்கையில கணவன் இருந்தோம் அவ எப்போதும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையே வாழ்வா. அவள் உயிரோடு இருக்கும்போது கணவனோடு விசுவாசமா இருக்கணும், அதே போல கணவனும் விசுவாசமா இருக்கணும். பெண்கள் புரிஞ்சு கொண்டோம், அதாவது கணவனோட அனுமதி பெற்றோம் வெளியில் செல்லணும், பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும். அப்படி கணவரை ஏமாத்த பெண்கள் ஒருபோதும் மகிழ்ச்சி உள்ளலா இருக்க முடியாது, மகிழ்ச்சியற்றலாவே வாழ்க்கை முழுவதும் வாழ்வா. உங்களுடைய மூன்றாவது
மூன்றாவது கேள்வி இதுதான். ஒரு மனைவி தன் கணவனை கேட்கக்கூடாத விஷயம் இதுதான். ஒரு பண்பட்ட குணமுள்ள பெண் கணவனை இழிவா பேச மாட்டாங்க, கணவனை விட்டு தர மாட்டாங்க. அதே போல அப்படிப்பட்ட பெண்கள் தங்க கணவர்களை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் ஒருபோதும் நல்ல குணம் கொண்டவர் அல்ல. இப்ப நாரத முனிவரோட அந்த பக்தருக்கு இந்த 3 கேள்விக்கான விடைகளும் கிடைச்சிருச்சு. ரொம்ப திருப்தி அடைஞ்சு மகிழ்ச்சியா யமலோகத்தை விட்டு புறப்படுறாரு. இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.